ஸோ நம்ம எல்லாரும் இப்போ ட்ரைலர் பார்த்தோம். டைட்டில் வச்சு நான் அசியூம் பண்ணியிருந்தேன் இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது கடலில் நடக்கக்கூடிய ஒரு காதல், அங்கே நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா டைமென்ஷனுமே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ட்ரைலர். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாரையும் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். முத்தழகர் சுவாமி அவர்களை சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னை இந்த மேடை ஏற்றியவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய முதல் மேடை இது, கன்னி மேடை. அதனால் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும். நான் கோலி சோடா, கடுகு, 10என்றதுக்குள்ள கொடிவீரன், பாயும்புலி, விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயுமே வேறு கெட்டப்பில் இருப்பேன். அதனால் யாருக்குமே எதுவும் தெரியறதில்ல. என்னை ஒரு நடிகனாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தவர் இந்த படத்தோட இணை இயக்குனர் சுரேஷ்குமார். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சரண்ராஜர் குப்பன் படம் பண்ணுறாரு, அதில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது சரிங்க பண்ணுறேன், ஆனால் என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு சர்வன்ட் கேரக்டர் அப்படின்னாரு. இல்லை நான் சரியாக வருவேண்ணா அதுக்கு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நான் கூப்பிட்டு போகிறேன், சார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ஒரு 5 டே வந்து நாங்கள் சரண்ராஜரை போய் பார்த்தோம். அவர் பார்த்த உடனே ஓகே சூப்பர், கேரக்டர் கரெக்டாக செட்டாக இருப்பார் அவர், போட்டுருங்க அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. 600 படத்துக்கு மேலே நடித்தவர். 1982 பிரஜாதிதா அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகி இன்றைக்கி 2024 42 வருஷம் திரையுலகில் இருக்கிறாரு. 3 படம், இது ஒரு 3வது படம். 1999 ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ணன் தங்கச்சின்னு ஒரு படம். 2012 ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, கன்னட படம். இது 2024 குறிஞ்சி மலர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் நிறையா படம் பண்ணணும் சார். அப்படி ஒரு ஜாம்பவானுக்கு முன்னால் நிற்கும் போது எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நாங்கள் திரையில் பார்த்து வியந்த ஒரு ஹீரோ அவருக்கு முன்னால் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேக் பண்ணும்போது பயங்கர அவரே கிளாப் பண்ணார். எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சார். அது மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக் மேன். நம்ம வந்து திடீர்னு இங்கே வந்து கேமரா நின்று சொல்லிகிட்டு இருப்பார், டைரக்ஷன் சொல்லிகிட்டு இருப்பார். அப்படின்னு பார்த்தா நம்ம நடிக்கிற பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருப்பார். என்ன சார் அங்கே நின்றுட்டு? இல்லை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு ஃபயர் மாதிரி. இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தார். இப்போ ஒரு ஒரு நான் நடிக்கிற சீனில் ஒரு பிளட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது. பிளட்டு போட்டிருந்தாங்க. அவர் பார்த்துட்டு அந்த பிளட்டை போய் போடுங்க பத்தலை அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக அவரை சொல்லலை, நேரம் வந்து அவர் பிளட்டு போட்டார். அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. இப்படி ஒரு ஜாம்பவான் அவருக்கு முன்னால் அவர் படத்தில் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், அப்புறம் டிஆர் சார், அப்புறம் தியாகராஜன் சார், பாக்கியராஜ் சார், அந்த வரிசையில் தன்னுடைய மகனை வந்து எப்படியும் ஒரு ஹீரோ ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில் உங்களெல்லாம் நம்பி அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். அவருடைய வெற்றிக்கு, அவருடைய பையனோட வெற்றிக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் அந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு மெம்பருங்கிற விஷயத்தினால இதை நான் சொல்கிறேன். தனுஷ் சாருக்கும் விஷால் சாருக்கும் ரெட் கார்டு போட்டிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தனுஷ் சார் வந்து 2017 ராயன் படம் ஒத்துக்கிட்டார், ஒரு 50 கோடி ரூபா பட்ஜெட்டில். இன்றைக்கி அவருடைய சம்பளம் 50 கோடிக்கு மேலே. ஆனால் அதே பட்ஜெட்டில் அந்த படம் பண்ணி கொடுத்துருக்காரு. விஷால் சார் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு என்னென்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த மாதிரி தவறுதலாக பணத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் தலைவர், பொருளாளர், சேனல் 3 பேர் தானே இருந்து 3 பேர் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இவருக்கு மட்டும் ஏன் கார்னர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் கிடையாது. கூப்பிட்டு பேசியிருக்கணும், பேசி தான் பண்ணியிருக்கணும்.
இதனால் பாதிக்கப்பட போகிறவர்கள் எங்களை மாதிரி ஆட்கள், தொழிலாளர்கள், அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த சரண்ராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ்குமார், உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச் சார். சரண்ராஜ் சாருடைய டைரக்ஷன் ஜேர்னி பற்றி நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் விட அவர் அதிகமாகவே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. அடுத்ததா குப்பன் திரைப்படத்துடைய 2வது கதாநாயகன் ஆதிராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்க ஆதி, உங்ககிட்ட தான் நான் கேட்கணும், எப்படி தமிழ் தெரியாமல் நீங்கள் ரேப் பண்ணீங்க? அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் எங்களுக்கு. ப்ளீஸ் கம் ஹியர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதிராம். ஸோ தமிழ் எப்படி தெரியாமல் சாங் பாடினான்னு கேட்குறாங்க. பாடுறதுக்கு மொழி இம்பார்ட்டன்ட் கிடையாது. எந்த மொழியில் வேணாலும் பாடலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினேன். டைலாக்ஸ் கூட அப்படி தான், நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்கல்ல. என்னோட தமிழ் கொஞ்சம் கம்மி, எனக்கு அவ்வளோ நல்லா வராது. ஸோ ப்ளீஸ் forgive me if I speak any mistakes in Tamil. So I played the role of hero's friend in this movie, Kuppan. So இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அது நான் தான். சின்ன வயசுலேருந்து அங்கேயே குப்பத்தில் வளர்த்து we grown up together basically. And it's a wonderful experience because it's like a different world. I don't know how this fishermen will live like in the world of fishermen and stuff like that, but it's been a wonderful experience exploring that world of Kuppam and the fishermen, the boys and all. You know, we used to play along, we used to speak a lot about fishing and stuff. So yeah, that's a wonderful thing. So the opportunity, Charanraj sir gave me this opportunity to work in Tamil cinema. I don't speak Tamil, I'm a Telugu guy. Only for the purpose of this film I came to Chennai and I worked for this film and I went back to Andhra. Even today, for the sake of this audio function, I came to Chennai. So it's like a miracle. I don't know how I end up here, but I'm glad I did. And I'm looking forward to work more in Tamil cinema, and I hope I'll get opportunities and chances, and I promise I work hard in order to get those chances. And yeah, thank you for giving me this opportunity, and to all the media people and the elders who came here to bless us, thank you so much. Your support gives us so much strength, and yeah, thank you for giving me this opportunity. Thank you. தேங்க்யூ ஆதி. அடுத்ததாக கோ டைரக்டர் சுரேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்துக்கு இணையக்குளரம் மட்டும் இல்லாமல் பாடல்களும் எழுதியிருக்கிறேன். பாடல் எப்படி எழுதுனங்கிறது ஒரு இன்சிடென்ட்டு தான். இந்த படத்துக்கு முதல்ல டம்மி லிரிக்ஸ் தான் நான் எழுதினேன். ஒரு பெரிய பாடலாசிரியர் வச்சு பாடல் எழுதுறதாக தான் இருந்தாங்க. சார் வந்து டம்மி லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு போதுமான அளவுக்கு சிறப்பாக அந்த வரிகளே இருக்குது, அதனால் சுரேஷே பாட்டெல்லாம் எழுதிட்டோன்னு மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இயக்குனர் சரண்ராஜ் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவ் சரண் ஹீரோ ஒரு பியூரான ஸ்லேட்டு மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு ஹீரோவாக வருவார். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோ டிமாண்ட் இருக்குது. ஒரு பெரிய ஹீரோ கூட அரசியல் கட்சி ஆரம்பித்து நடிக்கிறதை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறான்னு சொல்கிறாங்க. இந்த டிமாண்ட் இருக்கிற சமயத்தில் ஒரு 6 அடிக்கு அட்டகாசமாக விவரமாக பர்சனாலிட்டியோட ஒரு குவாலிஃபைடாக ஒரு ஹீரோ நமக்கு கிடச்சிருக்காரு. அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வருவார். வரணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆதிராம் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவருக்கு வந்து இந்த சினிமா மேலே உள்ள லவ் அதுதான் அவர் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கு. அந்த ஆர்வம் தான் வந்து மொழி தெரியலனாலும்
அவரை வந்து இங்கே பாட வச்சிருக்கு, ஆட வச்சிருக்கு, பேச வச்சிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் தெரியும் அவர் எவ்வளோ ஒரு ஃபயராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்படின்னா தான் அவருக்கு அந்த சினிமா மேலே எவ்வளோ ஒரு காதல் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். என்னோட நண்பர் இசையமைப்பாளர் இலை ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். ஆள் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு கிலோ சக்கரெல்லாம் பண்ணி ஏற்கனவே சாதித்தவர், இன்னும் மிகப்பெரிய அளவில் சாதிப்பார். அவரும் வந்து இயக்குனரோடு சேர்ந்து நான் பாடல் எழுத ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஹீரோயின் ஒரு குட்டி தேவை. அது ஆள் வந்து பார்க்கறதுக்கு தான் பூனை மாதிரி இருக்குது, புலி மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸ் மறந்து போயிருக்கோம் நாங்களே. நாங்கள் வந்து ஒரு என்னப்பா ஒரு இப்படி ஒரு பொண்ணை போய் சூஸ் பண்ணிட்டோம்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அதோட பர்ஃபார்ம் பார்க்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், நாங்கள் சும்மா சொல்லலை, அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து ஒரு விருதுக்குரிய ஒரு நடிகை தான். கண்டிப்பாக விருது வாங்கும் இந்த படத்துக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என் நண்பர் ஹைடு கார்த்தி ஒரு கானா பாட்டு ரேப் பாட்டு பாடுறதுலாம் அவர் ரேஞ்சுக்கு பாடவும் முடியாது, அவர் அளவுக்கு பாடவும் முடியாது, எழுதவும் முடியாது. செமையாக எழுதுவார், செம்மையாக பாடுவார். எனக்கு செம போத ஆகாதுன்ற ஒரு பாட்டில் ஏகப்பட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவர் கையில் வச்சிருக்கிறாரு. கேமராமேன் ஜனார்தன் சார் இந்த டைரக்டரோட ஸ்பீடுக்கு வந்து இப்படிலாம் இவ்வளோ ஸ்பீடாக நான் நிறைய டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நானும் படம் இயக்கியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு இயக்குனர்கிட்ட வந்து இவ்வளோ ஸ்பீடான்றது எல்லாருமே ஸ்பீடாக பண்ணுவாங்க, வேகமாக பண்ணுவாங்க. ஆனால் விவேகத்தோடு சேர்ந்து வேகமாக இருக்கணும், அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதை நான் விட்டு கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்தது வந்து ஜனார்தன் சார். வந்து ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்றப்ப அவங்க உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட வேவ் லென்த்து அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜனார்தன் சார் எக்ஸலண்ட் சூப்பர் கேமராமேன். அப்புறம் என்னோட நண்பர் ஃபைட் மாஸ்டர் திரு ஓம் பிரகாஷ் சார். ஒரே ஒரு ஃபைட்டு, அந்த ஒரு ஃபைட்டை நச்சுன்னு பண்ணி கொடுத்தாரு. அவர் ஏற்கனவே யாத்திசி ஃபைட்லலாம் வந்து மிரட்டி இருக்காரு. அவரை பற்றி இன்னும் நான் சொல்லிலாம் அவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவர் எக்ஸ்ட்ரானரி ஃபைட் மாஸ்டர், மிக சிறப்பான அளவில் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பெற்று பெரிய அளவில் வருவார், நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது. என் நண்பர் முத்து அழகர்சாமி சார், அவர் வந்து எனக்கு நண்பர், வெல்விஷர் எல்லாமே அவர் தான். அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கும் போது ஆள் ரெக்கடாக இருக்கார். இது வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டரு, ஒரு வேலைக்காரன், ஆனால் வந்து படத்தோட டர்னிங் பாயிண்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். நான் அதை கம்பல் பண்ணி இந்த படம் பண்ணுங்க, உங்களுக்கு வேற ஒரு கலர் கிடைக்கும் கேரியரில் வந்து இது ஒரு நிச்சயமாக ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சேன். அவர் நான் கூப்பிட்டு வந்தது நடிக்க வச்சதுக்கு டைரக்டர் என்னை வந்து ரொம்ப பாராட்டினார். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவர் அடுத்த படத்தில் இன்னும் மிகப்பெரிய பாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு. அவர் கொடுப்பாருன்னு அவரும் நம்பியிருக்காரு, டைரக்டர் கொடுப்பார் கண்டிப்பாக சார். அப்புறம் சீஃப் கெஸ்ட்டு தேஜ் சரண் சார். அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற லாங்குவேஜ்லலாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. நானும் அவருக்கு வந்து கதை சொல்லணுன்னு ட்ரை பண்ணேன். அவர் வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் இருக்கார், நான் இன்னும் அந்த லெவலுக்கு வளரல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக அவர் கதை சொல்லுவேன், அவரை வச்சு படம் பண்ணுவேன். இந்த வாய்ப்பை எனக்கு டைரக்டர் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். யூத்துங்களுக்கு முக்கியமாக பிடிக்கும். சின்ன பசங்களை குறி வச்சு ஓடிடி குறி வச்சு இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கும். சின்ன படங்கள்லாம் வந்து ஓடிடியை தான் வச்சு பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. இப்போ முத்து சார் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ 4 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டானா அட்வான்ஸ் கொடுத்தவனை போய் கேளு, வாங்கினவனை போய் கேளு. ஒர்க்கர்ஸ் வந்து வேலை கொடுக்காம அவங்கள வந்து பாதிக்க வச்சா யார் பாதிக்க போகிறப்பறா? கஷ்டப்பட போகிறா எங்களை மாதிரி சினிமாவை நம்பி இருக்கிற உதவி இயக்குநர்கள், மற்ற எங்களோட சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் தான். இதை வச்சு தயாரிப்பாளருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அவர் முத்து சார் கரெக்டாக அது சொன்னார். இயக்குனர் சரண்டா சாருக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததா ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நமக்கு வந்து யாத்திசை படத்தின் மூலமா சேர சோழ பாண்டிய காலத்துல போர் காட்சிகள்ல எப்படி சண்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கறது ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துலயும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய வார்த்தைகள். எல்லாருக்கும் குட் ஈவினிங். உலக நண்பர்கள் குட் ஈவினிங். சாரை பற்றி நம்ம பாஷாவில் பார்த்துருப்போம், ஜென்டில்மேன் பார்த்துருப்போம். நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ டெரராக பார்த்துருப்போம். ஆனால் நேரில் வந்து குழந்தை மாதிரி ஒரு தங்கமான மனிதர், ஒரு ஃபாதர்லாம் எப்படி பழகலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த மாதிரி ஒரு சரண் சாரை பார்க்கறது ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து லாலின்னு ஒரு படம் உங்கள் சார் உங்ககிட்ட பண்ணேன் நான் ஃபஸ்ட் டைம்.
செகண்ட் உங்கள் பிரதரோட பண்ணுறேன். எனக்கு கொடுத்த வாய்ப்பு சேரன் சார் தான், சரண்ராஜ் சார் தான். ஏன்னா பெரிய மாஸ்டர்ஸ் தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணார். மெயினில் ஃபுல்லாக கனல் கண்ணா மாஸ்டர், சுப்ரமணிய மாஸ்டர் தான் இருப்பார். அதை மீறி கண்ணே ஓம் பிரகாஷ் நீ வந்து பண்ணுறா அப்படி சொல்லி ஒரு உரிமையாக கூப்பிட்ற ஒரு நல்ல மனிதர் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப கிறிஸ்பா முடிச்சிட்டாரு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. அவருடைய கைகள் தான் பேசணும்னு நினைக்கிறேன், இவர் குறைச்சுதான் பேசுறாரு. அடுத்ததா குப்பம் திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் எஸ்.ஜி. இலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சார் அது என்ன சார், இலை அவ்வளவுதான் பேரா இல்ல வேற ஏதாவது ஃபுல் நேம் வச்சிருக்கீங்களா? அதையும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இளையராஜா தான் என்னுடைய பர்த் நேமு. சரி, மியூசிக் வரும்போது மியூசிக் டைரக்ஷன் ட்ரம்ஸில் இருக்கும்போது இளையராஜான்னு வச்சுட்டு இருந்தேன். சாரை பார்த்த பிறகு அவர் சார் வந்து நான் ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்ற மாதிரி தான் எனக்கு வந்தது. சாரை அறிமுகப்படுத்துனது யாருன்னா எங்கள் அங்கிள் ஸ்டைல் கோச் விஜய்குமார்னு ஸ்னூக்கர் கோச், அவர் பெஸ்ட்டு கோச்சர் அவர் வேர்ல்டில். அவர் வந்து சாருக்கு கோச் பண்ணுற இதில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என் நெவ்யூ வந்து மியூசிக்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இவர் சாரை வந்து பார்த்த உடனே என்னை பார்த்து எதுவுமே பார்க்கல, என்னோடய ஒர்க் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நீ தான் நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு நான் எடுத்ததும் மியூசிக் டைரக்டர், நம்ம வாசிக்கிற ட்ரம்ஸு தான் என்னுடைய ப்ரொஃபஷனல். சரி, மியூசிக் நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன், சாங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி, சார் சொன்ன உடனே சரி இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சாங் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சாங்குக்கு வந்து எனக்கு மிக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய சாங்கில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. படத்தில் மொத்தம் 4 சாங் மீன்ஸ் ஒன்ஸும் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே ட்ராக்கில் இருக்கும். ஒரு ஃபீமேல் சாங்ஸ் ஒன்று, ஒரு ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸு. ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஒரு சிங்கர் பாடி வச்சுருந்தார், நல்ல நண்பர், அவர் நல்லா பாடினார். பட் வந்து ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்சிங் இல்லைன்னு சொன்ன உடனே நான் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களோட ட்ரை பண்ணலாமா சாங்குன்னு. இதுவே போதும்ப்பா, நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இல்லை சார் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர் சீவனுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்து வர வச்சு பாட வச்சேன். அவர் எதுவுமே கேட்கல, நீங்கள் சொல்லுங்கன்னா நான் வந்து பாடி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங்கை பாடி கொடுத்தாரு. அந்த ட்ராக்கை சாருக்கு அமிச்சேன். சார் இது எப்படி இருக்குது கேளுங்க சார்னு. இது ரொம்ப சூப்பராக இருக்குடா, செம்மையாக, அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ரெண்டாவது ஒரு ஒரு செக்ஸி சாங் ஒன்று சேரஞ்சின்றவங்க தான் வந்து பாடினாங்க. அவங்க பெஸ்ட்டு சிங்கர்ன்றதுக்கு மேலே அவங்களும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரு. அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போது. அவங்க வந்து எனக்கு பாடி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. மற்றபடி இந்த படம் நல்லா வரணுன்றது உங்கள் கையில் இருக்குது, பார்த்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பொதுவாக வந்து படத்துடைய டைரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டைரக்டர் மனசுல நினைக்கிறத கேமராமேன் வந்து திரையில விஷுவல்ஸாக கொண்டு வந்து வச்சிடணும். ஸோ இந்த படத்துலயே இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு, அதாவது டைரக்டர் அண்ட் கேமராமேனோட காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கேமராமேன் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ வுட் லைக் டு கால் மிஸ்டர் ஜனார்தன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சரண் சார் கூட 4வது படம் வந்து 3 படம் வந்து சதாப்தி ஸ்பீடில் போயின்னு இருந்தார். இந்த படத்துக்கு வந்து வந்தே பாரத் ஸ்பீடில் போனார். அவர் கேட்ச் பண்ண முடியல. அதாவது சப்ஜெக்ட் சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஆக்ஷனை வச்சா ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த ஹெவி சப்ஜெக்ட் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு திங்க் பண்ணான். படம் நடிச்சு போகும்போது போனது ஒரு வெரி குட் ஜாப் இந்த தேவ், அந்த ஹீரோயின். அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சரண் சார் வந்து வெளியே வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருப்பார். ஸ்பாட்டுக்கு போன உடனே நான் ஸ்டூடெண்ட்டாக ஒரு டீச்சர், அந்த மாதிரி வேலை வாங்குறாரு. இப்போ எல்லாமே ஃபைட் மாஸ்டர், ஓம் சார், மியூசிக் சார், சுரேஷ் சார், இதெல்லாம் கோஆப்ரேஷனால படம் ஸ்பீடாக முடிச்சிட்டோம். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி சார்.
படத்தில் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் ஒரு ரக்கடான ஒரு கேரக்டர் இருந்தாங்க, அவர் தான் வந்து வில்லன் ஹைட் கார்த்தி. ஸோ அவரை அன்புடன் அழைக்கிறேன். இவருடைய பேரும் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்களே அதுக்கும் வந்து மீனிங் சொல்லிட்டு போயிடுங்க சார். மைக் ஃபர்ஸ்ட் ஆகிட்டு வச்சுக்கிறேன். வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் நன்றி அண்ட் வணக்கம். ஃபஸ்ட்டு சார் கூட நான் வந்து முன்னாடி ஒரு படம் நான் பண்ணேன் வருணுன்னு சொல்லிட்டு. அதில் சாருக்கும் எனக்கும் ஃபைட் சீன்லாம் இருக்குது. அந்த ஃபைட் சீனை முடிய பிடிச்சி பயங்கரமாக சுற்றி கீழே தள்ளி விட்டார். சார் இப்படி இல்லை சார், நம்ம பண்ண ஸ்டைல் இது இல்லை சார்னு சொன்னேன். பட் ஆனால் சார் சொன்னார் நீ பண்ணுறாரு கரெக்டாக இருக்கும்னாரு. அது பண்ணி முடித்தோன்னே எழுந்தோம் எல்லா செட்டே கை தட்டினாங்க. அது வந்து சார் கிட்ட தேங்க்யூ சார், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் லெஜண்ட். அவர் கூட படம் பண்ணது என்னோட பாக்கியம். மற்றபடி இந்த படத்து மூலிமா நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடிக்கிறதும் சரி, என்னோட அனுபவம் நல்லா இருந்துச்சு. அண்ட் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. தேவ் ஹீரோ சார் ரொம்ப 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 நல்ல கம்பெனி. அவர்கிட்டயும் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆதிராம் அவங்கக்கிட்ட காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக்கு சொல்லவே தேவையில்ல, இலா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு எனக்கு ஒரு துணையாக இருந்தது சுரேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. மற்றபடி நானும் இதில் படத்தில் பாடியிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒரு ரேப் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. எனக்கு சரியாக பேச வரல, ஸோ மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த அழகான ஸ்டேஜில் இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா. ப்ளீஸ் வாங்க சுஷ்மிதா. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுஷ்மிதா. வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நினைக்கிறேன், சாரி. இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டெபியூ மூவியே வந்து இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் டைரக்ஷனில் நடித்தது வந்து ஐ எம் வெரி லக்கி அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ சரண்ராஜ் சார், தேங்க்யூ சுரேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் வந்து நான் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். சரண்ராஜ் சார் வந்து ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார், டைரக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட நடித்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். நான், தேவ், ஆதி, பிரியா எல்லாருமே. அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி, சரண்ராஜ் சாரோட கிட்ஸ் மாதிரி. அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார். ஃப்ரெஷ்ஷாக போவோம். அவர் தான் லிட்டரலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். சுரேஷ் சாரும் எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். எங்களால் தான் என்னால் நிறைய பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆதியும் வந்து நிறையா எப்படி சொல்கிறது, அவருக்கு தமிழே தெரியாது, இருந்தாலும் அவர் நடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படி தமிழே நடிக்காமல் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு, கொஞ்சம் கூட அந்த நர்வஸ்னஸ்ஸே தெரியலையேன்னு சொல்லி எனக்கு பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி தேவும் அவர் நடித்ததை வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி வந்ததுக்கு. படம் வந்தோடனே எல்லோரும் போய் தியேட்டரில் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுஷ்மிதா. இப்போ நம்ம எல்லாரும் வந்து அடுத்ததாக யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குப்பனை தான் கூப்பிட போகிறோம். ஐ வுட் லைக் டு கால் தேவ் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன பேச போகிறேன்னு யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் பிளண்டாக சொல்லிடுவேன், சில வார்த்தை யோசிக்காமல் அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்பேன். அதான் கொஞ்சம் பயம் தெரியுது. குப்பன் இந்த டீமோட பார்ட்டாக இருக்கிறதே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லுவேன். ஏன்னா நான் சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அப்படியே வந்தேன். அப்போது அப்பாவும் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இவர் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சிவரை பார்த்து ஏதோன்னு யோசிச்சுட்டு இருந்தார்.
நான் அப்போ நடுவில் கிராஸ் பண்ணேன். கிராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. என்னை பார்த்துட்டு இருந்தார். அவர் அது பார்த்துறது யோசிச்சோடனே நான் யோசிச்சேன், ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேனா. ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணாலும் அப்படி பார்ப்பாரு, இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்து அப்படி பார்ப்பாரு. சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடு அப்படின்னு. சரி ஓகே. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம். சுரேஷ் சார் இருந்தார். எல்லோரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு. படம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது. அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக. பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். த ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எல்லோரும் வெரி வெல்கமிங், வெரி சப்போர்ட்டிவ். இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல. எஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார். ஆல் த அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும். ஃபைட் மாஸ்டர் சார், அவர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்கள். பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோடய தப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக சீன் முடிச்சிட்டோம். ஐ ஹோப் எல்லோரும் பார்த்து உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்கம் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக கன்னட மூவி ப்ரொடியூசர் அஸ்வித் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வரும், தப்பானா மன்னிச்சிடுங்க. ಫಸ್ಟು ನಮ್ಮ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ನಮ್ಮ ಚರಣ್ ಸಾರು, நம்ம சரண் சார், சின்ன பையன், அப்புறம் பெரிய பையன் எங்கே போனான்னு தெரியலையே. இங்கே வந்தால் ஃபஸ்ட் ஆர் 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ಈ ಸಿನಿಮಾ ನಾನು ஒரு குடும்பம் தான். நான் புதுசு தான் வந்திருக்கேன் சினிமாவுக்கு ப்ரொடியூஸ் ஆகி. நம்ம டீமில், நம்ம கன்னடா டீமில் வந்துட்டு பெயின் பில்லர் தான் நம்ம சரண் சார். நம்ம டீமில் 300 பீப்புள்ஸு நான் தான் சேர்த்துக்குவேன். அதில் பெருசானா நம்ம சரண் சார் தான். நம்ம படத்தில் நம்ம போலீஸ் கேரக்டரு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம புதுசு, எல்லாமே புதுசு தான். ஆக்டர்ஸு, டைரக்டரு, மியூசிக் டைரக்டர் எல்லாமே புதுசு தான். ஆடிஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணியிருக்கிறது ட்ரூ ஸ்டோரி. அதில் பெரிய ஆளுனா ஒரு ಯಜಮಾನன்னா நம்ம டீமுக்கு ಯಜಮಾನன் தான் சரண் சார் தான். நம்ம டீமுக்கு பெரிய ஆளுனா இது சினிமா வந்து ஒரு குடும்பம் தான். குடும்பத்து பெரிய ஆளுனா நம்ம சரண் சார் தான். இப்போல எப்பவுமே பெரிய ஆளோ நம்ம வீட்டில் பெரிய ஆளுனா நம்ம சரண் சார் தான். அப்சபிள் நான் சொன்னது என்னென்னா, கன்னடத்தில் பேசுகிறேன், ரொம்ப பேசுவேன். ஒரு இல்லை 2 வாரம் பேசுவேன். ஏன்னா அரசியல்வாதி வர ராஜகீயத்தில் இருக்கோம், அப்புறம் சோஷியலில் இருக்குது, ஒரு அக்ரிகல்ச்சரில் இருக்குது. இன்னும் வேலை பண்ண ஆகாது, அந்த தான் பண்ணுவேன். புதுசு ஏன் வந்தானா, சினிமா ஒரு குடும்பம் தான். குடும்பம் விடமாட்டுது. எந்த ஸ்டேட்டனா ஆகட்டும், எந்த லாங்குவேஜ் ஆகட்டும், இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா குடும்பம் தான் வரணும். வேறு குடும்பத்தில் வர ஆகாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் இந்த டைரக்ஷன், இந்த ஸ்டோரி கடலத்தில் ஒரு கேமராமேன் டைரக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அது நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி தான் ஆனால் எனக்கு அமிச்சார், நீ வரணும் அன்ட்டு. ஒரு 15 நாள் பின்னாடி தான் நீ அங்கே வரணும். நீ இப்போ புது ஆள் தான், நீ சென்னைக்கு புது ஆள் இருக்கலாம், இந்த குடும்பத்தை நீ பழுசாக ஆயிடுவே வா ಅಂತಾರೆ. அப்போ நம்மளது இதே ಈ ಮಂತಿல் 30 நம்ம சினிமா ரிலீஸ் ஆகும். ஆனால் நிறையா பண்ணியிருக்காங்க நம்ம சரண் சார். அதை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம்
நம்ம டீமில் 300 பீப்புளில் நான் சேர்த்து கூட எல்லாருக்கிட்டவும் இந்த மாதிரி பண்ணணும், இந்த ஒளி நல்லா இருக்குது அந்த நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா நம்ம சரண் சார் தான். இப்போ விசேஷம்னா நம்ம பத்திரிக்கை, அப்புறம் யூடியூப், சோஷியல் மீடியா, டிவி சாருங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இருந்ததா நீங்கள் இருந்ததா பப்ளிக்குகளை ரீச் பண்ணிட்டா இருக்கிறது, நீங்கள் இருந்ததா நான் மேலே வந்திருக்கிறது. அதான் ரொம்ப நன்றி இந்த பேசுறதுக்கு. ஏன்னா நான் தப்பு இருந்தா சாரி மன்னிச்சிருங்க. ஜெய் பெரியார், ஜெய் பீம். அஸ்வத் சார் தமிழே தெரியலனாலும் அவர் சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை தெளிவாக சொல்லிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பல மொழிகளில் வந்து ஹீரோவாக நடித்தா இல்லை அந்த படத்தில் ஏதாவது ஒரு பாட்டாக இருந்தால் அது வந்து பேன் இண்டியன் ஆக்டர் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பேன் இண்டியன் ஃபிலிம், பேன் இண்டியன் ஆக்டர் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷ காலமாக வந்து இவர் ஒரு பேன் இண்டியன் ஆக்டராக இருக்காரு. ஒரு படம் 2 படம் இல்லை, கிட்டத்தட்ட 600 படங்கள் நடிச்சிருக்காரு பல மொழிகளில். ஸோ none other than சரண்ராஜ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க சொல்லுவாங்க, எதுவும் வேலை இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணண்டா சொல்லிட்டு. அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும். இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது. ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம். சும்மா வீட்டில் உட்கார முடியாது. ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம்? 500-600 படத்தில் நடிச்சிட்டேன், எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன். ஸோ ஏதாவது தொழில் மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு டைரெக்ஷனு, கதை, கம்போசிங்கு அது எல்லாம் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங் வந்து நாய் கூட்டிகிட்டு, நான் குப்பத்தில் இருக்கிறேன், அண்ணா சாலை பாலக்கம் குப்பத்தில் பக்கத்தில் தான் வீடு. அங்கே போய் 30 வருஷம் ஆச்சு. அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியாக பீச் கிட்டே போவேன். தனியாக பார்ப்பேன், ஏதோ இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட், வடிஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாய் கூட விளையாடுவேன், இல்லை ஃபோனில் கீனில் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிட்டு, அவர் எப்போவுமே சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார். என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார். உன்னிலடா சொல்ல என்ன பண்ணுற, போலியா மீன் பிடிக்கிறது, இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம். எப்போவுமே நடக்கும். நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார், அங்கேயே வீடு இருக்குது, அங்கேருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார். அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார். ஒரு நாள் என்னன்னு தெரில, எங்கிட்ட வந்தார். வந்து என்னண்ணே நீங்கள் போங்கண்ணே சொன்னார். என்னடா சொன்னேன், இல்லை நீங்கள் வந்து 30 வருஷம் ஆச்சு, நான் மீன் பிடிக்கிறோம், அது இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி, மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறியே சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்னடா எடுக்கிறது, நான் என்ன பெரிய டைரக்டராக நான் சும்மா நான் எடுக்கிறதுக்கு? இல்லைண்ணே பண்ணலாண்ணே, பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க, இந்த கடல் பற்றி, இந்த மீன்காரங்க பற்றி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்தில் சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை குப்பம், இப்போ நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு, எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்னடா பண்ண முடியும்? இதில் ஒரு ஸ்மக்லிங் படம் அது எல்லாமே வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும் சொன்னோடனே இல்லை நான் ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க. சரி என்னடா இவன் சொல்கிறான், சரி பார்க்கலாம் குப்பம் சொல்லிட்டு நான் நாயை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அது நைட்டு உட்காந்தோடனே இவன் விட்டா இல்லை ஒரு இது மைண்டில், நான் என்னடா இது எப்படி சொல்கிறேன், இவன் மீனவரை பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ஒரு பெக்கு வச்சு உட்காந்தேன். சரி ஏசி ஓடிட்டுருக்கு, டிவி ஓடிட்டுருக்கு, பார்த்தேன். 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, அந்த பெக் அப்படி இருக்கு. நான் யோசிச்சுட்ருக்கேன். வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க, என்னங்க சாப்பிட்றது இல்லையா, 11 மணியாக சொன்னாங்க. சாப்பிட்றமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க, நாங்கள் எனக்கு அப்படி வச்சுடுங்க சொல்லிட்டு
சொன்னேன். 12 மணி ஆச்சு நைட்டு. பெக்கு போடல, ஒன்றும் பண்ணல. 12:30 மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு. ஒரு மீன் பிடிக்கிற பையன், ஒரு மார்வாடி பொண்ணு, வெஜ் நான்வெஜ், இதான் நான்வெஜ், வெஜ் நான்வெஜ். ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன படம், அதுதான் குப்பன். ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமில் நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு, கரோனா வந்ததுனால 10 நாள் பாம்பே, 10 நாள் டெல்லி, 10 நாள் ஹைதராபாத் சுற்றிட்டு இருந்தார். நான் சொன்னேன்டா வயசுக்கு வந்த பையன் இப்படி ஊர் அழிச்சிட்டு இருந்தா எப்படிடான்னு சொல்லிட்டு அவனு ஹைதராபாத்தில் சொன்னேன். எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அவன் என்னமோ தெரியல, நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டா. போன உடனே என் ஃப்ரெண்டு சொன்னார், என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கிறது விட்டுட்டு பைலட் ஆக்கியிருக்கா, இப்படி இருக்கா பையன் சொன்னார். இல்லைடா அவன் வந்து அவங்க என்ன கேட்குறான் அதான் கொடுக்க முடியும். பெரிய பையன் ஹீரோ ஆகிறேன்னு சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு, இவர் பைலட்டு சரி பைலட் ஆகிடு. பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ணிட்டு சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவும் யாரையும் வந்து நாங்கள் வந்து அவங்க என்ன இஷ்டப்படாங்க அதான் பண்ண முடியும். அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி. இவன் போனால் ஒரு 3 monthஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்ல டயலாக் எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். பண்ண உடனே சரி வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷேவ்டு, அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பை கெப்பெல்லாம் வச்சுட்டு. ஏன்னா டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே. நான் அப்படியே பார்த்தேன், அவன் சொன்னா பாருங்க அது அதே மாதிரி பார்த்து என்ன இப்படி இருக்கான், காலையில் ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன். ஆஃபீஸ் வந்தான். இதுக்கு முன்னால் நானும் சுரேஷ் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம். நானும் சுரேஷ் சார், இந்த மதிய அழகர் நீங்கள் இருக்கார், அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை மேலே உட்காந்து என்ன இடத்துல என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். கதை ரெடி ஆயிடுச்சு. ஹீரோ யார், சரி சுரேஷ் சார் சொன்னார், அவர் போடலாம், இவர் போடலாம், பாக்யராஜ பையன் போடலாமா, இவர் போடலாமா, இல்லை சௌதரி சார் பையன் போடலாம், அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் சுரேஷ் வந்து உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே என்னை சுரேஷ் பார்க்குறேன், நான் சுரேஷ் பார்க்குறேன், சூப்பர் சார் சொல்லிட்டார். சரி நீங்கள் கதை சொல்லுங்க சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அதனால சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதை சொல்லுங்க சொன்னேன். கதை சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சின்ன வயசில் அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான், பாட்டு பாடுவான், என்னென்ன பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னோட தொழிலில் வரப்போகிறான்னு நினச்சேன். ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லாம் ஹீரோ சொன்ன உடனே அவன் ஹீரோ ஆகிட்டார், இவர் பைலட் ஆகிட்டார். இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி. அதே அவன் வந்து ஒரு நேர்மை, அவ்வளோதான், அது ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான். இப்போ செகண்ட் ஹீரோ வேணும். அதுக்கு என்ன பண்ணும் சார், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் லால் சார் சொல்லிட்டு, அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு, ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காரு, அவருக்கு எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் சொன்னேன். நீங்கள் அனுப்புங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன். வந்தார், பார்த்தா சூப்பராக இருக்காரு, ரேப் சாங் பாடுறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்ல படித்தவர். அது வேறு அமெரிக்கா போக வேண்டியது அவர் ஆக்சுவலி, அங்கே டியூட்டி ஜாபுக்கு. நான் பார்த்துட்டு லால் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த பையன் ஓகே சார், எனக்கு செகண்ட் ஹீரோ நடிக்க வைக்கிறேன், ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர், அவரும் ஹீரோ மாதிரி தான் சொன்னேன். ஓகே சார் சொல்லிட்டார். அந்த மாதிரி செகண்ட் ஹீரோ உள்ளே வந்துட்டார். சரி இப்போது ஹீரோயின் யார் சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் இருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம், யாரும் கிடைக்கல. கடைசியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஷ்மிதா பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பாருங்கள், டெய்லி வந்துட்டு இருந்தால் போயிட்டு இருந்தாங்க. அப்போ சுஷ்மிதா வந்துச்சு. வந்த உடனே என்னன்னா இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்குது, இது போய் போடலாமா சொல்லிட்டு. சரி நான் ஹைட் வெயிட் கரெக்டாக இருக்கு, ஹீரோ வந்து நல்லா 6 to ஹைட் இருக்கார், ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கார் சொல்லிட்டு பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன், சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ். சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம். ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செகண்டு ஹீரோயின் கேரக்டர். அது என்னென்னா ஒரு மீன் பிடிக்கிறோம், அது ஒன் சைடு லவ் ஒரு மாதிரி. கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு கேரக்டர் அது வந்து ஒரு பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தோம், அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சரி நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணீர் சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தான், ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான். சரி பார்த்தா
அவங்களோட ஆஃபீஸ் என்னோட ஆஃபீஸ் கீழே தான் டி நகரில். நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான். ஏய் வாடாங்க சொன்னேன், என்ன பண்ணுறீங்க சொன்னேன். இல்லை சார் இங்கே டைரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன், மேலே வா சொன்னேன். மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் கார்த்திக். அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன், சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேரக்டர் இவனுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இவன் நாட் வில்லன், ஒரு கேரக்டர் ஃபிஷர்மேன், கொஞ்சம் பேராசை. ஸோ அந்த மாதிரி கேரக்டரு. சரி ஓகே சொன்ன உடனே அவனு ஓகே பண்ணிட்டோம். அவன் ரேப் சிங்கர், அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் ரேப் சாங் வச்சோம். நம்ம ஹீரோ பாடினார், அவரு பாடினார், நம்ம ஆதி பாடினார், எல்லாம் பாடினாங்க. அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது எல்லாம் அக்கா கேரக்டர் யார் ஸ்வேதா, அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் பார்த்து பண்ணிட்டோம். பண்ணும்போது எனக்கு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்பில். அவர் வந்து எனக்கு ஒரு 1 year பேக் வந்து என்கிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்து காட்டினார். சார் இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான், நல்ல இது பண்ணுவார். சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் எப்போ தேவை சொல்கிறேன் அப்போ அனுப்ப சொன்னேன். கரெக்டாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன். இளையா வந்தான். எதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறா சொன்னேன். போட்டு காட்டினா ட்ரம்ஸ் எல்லாம் ஓகே. நானும் ஒரு ட்ரம்மர் தான், நானும் கிட்டாரிஸ்ட் தான். சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு கிழவனு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அதான் குப்பன் படம். எல்லாம் யூத்து தான் இந்த படத்தில். சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம், இது டோட்டல் யூத் படம். ஸோ இதுக்கு யாரா ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது ஓம்கார் ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு, அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு. ஏன்னா நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில். ஸோ அந்த மாதிரி நமக்கு சுப்பராயன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்னேன் பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன், இல்லை லெக் நல்லா போகுது, நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சு நல்ல விளையாடினார். நல்ல கிளாப்ஸ் தேட்டர் நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது. சரி இது கேமராமேன் யார், இன்னும் யார், ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன், கனடா படத்தில் ஓட்டுவேன். நான் எல்லாம் நான் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தேன், அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அசிஸ்டண்டாக கேமராமேனாக. சரி அவனு கூப்பிட்டேன். சரி அவன் வந்து சரி பண்ணலாம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம். குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணும், இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணணும் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை. கதையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் வந்து அது கதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம். கமர்ஷியல் பண்ணோன்னா எங்கிட்ட 5-10 கோடி வேணும், நான் எங்கே போகிறது. ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையிலே கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும் சொன்னால் நான் பண்ணலாம். விக்ரம் படத்தில் பாருங்கள், கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்போ திரும்பி வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது. அதில் விஜய் சேதுபதி சார் இல்லை, எல்லாருமே அதில் நல்லா அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், மகாராஜான்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்றைக்கி திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட். ஜெயிலர் படம் ரஜினி சார் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எல்லாம் வரணும். இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய்து, நம்ம தளபதி இது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க. படம் எப்படி எடுக்கிறது, படம் எடுக்கிறது ஓகே, ரிலீஸ் பண்ணுறது எப்படி? இப்போ நீங்கள் பாவம் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ஸில். பட் தியேட்டருக்கு வரணுமே, தியேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க, அதான் ஒரு குறை. பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ பார்த்திபன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு, நான் சொல்கிறேன், நல்ல பேர் அவருக்கு. நான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கதையில் வந்து அவங்க புதுசாக எதாவது பார்க்கணும் விரும்புகிறாங்க. பழைய கதையை வந்து நான் வந்து உண்மையிலே அது எப்படின்னு தெரில. நான் இந்தியன் பார்ட் 2 கூட அப்போ நான் நடிக்க வேண்டியது நடிக்கலை. அந்த படம், இந்த கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டார், நான் நடிக்கலை. பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை. உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல. இஸ் அவர் பாய், சங்கர் இஸ் மை பாய். என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர். அந்த படம் பண்ணும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமல் சார் 1 man ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவார் பாவம் அவர், சொல்லுங்கள். அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில்.
பட் ஓகே எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிறோம் ஓகே. பட் படம் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம். யாரும் இல்லை, மக்கள் வர மாட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, தியேட்டர் வரணும். அதுதான் நமக்கு மெயின். அதுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் முன்னாலே பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன், சார் இன்னைக்கு வந்து பண்ணிடலாம் சார், இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் சார், நல்லா நாங்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாம் வந்து உண்மையில் ஆஃப்டர் மோர் தென் 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி மீட்டிங். எல்லோரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர், நான் மறந்துட்டேன், ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். அது நம்ம வினோத் சொல்லிட்டு எழுந்திருக்கிறா இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் குப்பண்ண படத்தில் கதையை அங்கே தான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு. அவன் ஃபர்ஸ்ட் நடிக்க மாட்டான் சொல்லுவான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர். பட் நான் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசி இல்லை நடிகடா சொல்லி கொஞ்சம் கலாட்டை பண்ணி நடிக்க வச்சுட்டோம். பட் நல்லா பண்ணிருக்காரு, நல்ல கிளாப்ஸ் அவருக்கு தியேட்டரில். அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம வினோத். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலைன்னா தப்பாயிடும். இப்போ என்னோடய பெரிய பையன் 2 வார்த்தை பேச போகிறாரு, அவர் தான் சீஃப் கெஸ்ட் எனக்கு. ஆமாம், இந்த சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும், தப்பாக நினைக்கிறதுக்கு 2 நிமிஷம். நானும் சுரேஷ் வந்து 1 வீக்காக பேசிகிட்டு இருக்கோம், யார்கிட்ட போகலாம், யார் கூப்பிடலாம். நான் சொன்ன சுரேஷ் யாரும் வரமாட்டாங்க, கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடுவேன்னா, நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, வேண்டாம் விடுங்க, அப்படியே பண்ணிடலாம், இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம முடிச்சிடலான்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் முன்னால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு. ஒரு பெங்களூர் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட்டம் வந்து நிப்பாட்டலாமா, அப்படி இல்லை தெலுங்கில் ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு ஹீரோ கூட்டம் வந்து நிப்பாட்டலாமா ஆடியோ ரிலீஸ்க்கு. ஆசை இருக்கும் எல்லாருக்கும். சொல்லும்போது அவர் சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஹீரோ இருக்கான், பெரிய பையன், என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல அவனுக்கு கேட்டாங்க. ஆமாடா, ஐயோ நான் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு அன்றைக்கே நைட்டு சுரேஷ் சார் சொல்லிட்டு, சார் தெலுங்கு தமிழ் கன்னடா படத்தில் நடித்த ஒரு பையன் இருக்கான் சார், சூப்பர் ஹீரோ இருக்கார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்னு சொன்னேன். அவர் நான் சொன்னதுக்கு ஓகே அப்போ வரேன்னு சொன்னார். பிகாஸ் 2 பேர் எனக்கு 2 கண்ணு மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கு வந்து இன்னைக்கு 2 பசங்க 3 பசங்க, பெரிய பொண்ணு, 2 பையன், நான், என் பேர் இருக்கான். எல்லாருமே இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கிறோன்னா ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம். அது என்னோடய பொண்டாட்டி. அவங்க தான் வந்து இதெல்லாம், அவங்க தான் நான் என்ன கோவப்பட்டாலோ என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் அவங்க வந்து அதில் இல்லை, அவங்க சொல்லுவாங்க இதுதான். இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா, எஜுகேஷன் இருக்கட்டும், ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப். ஏன்னா நான் காலையில் போன நைட் தான் வருவேன் ஷூட்டிங் போயிட்டு. ஸோ ஷி ஹாஸ் டேக்கன் அண்ட் ஷி ஹாஸ் பிளேட் வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் என்னோடய லைஃப்பில். வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அங்கேருந்து ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது, வீட்டுக்கு போனால் இருக்காது, வந்து சண்டே தான் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை. நான் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ளே ஒரு ஹஸ்பண்டாக வாங்க, ஒரு அப்பனாக வாங்க, ஒரு தகப்பனாக வாங்க, ஒரு தாத்தாவாக வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, மை கிட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நம்ம பெரிய பையன் பேச போகிறாரு, ஏதோ தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்கணும். தேங்க்யூ. சாரி சொல்லுங்க மறந்துட்டேன். என்னோட நண்பர் அஸ்வத் பெலகிர, கன்னடா ப்ரொடியூசர், அவர் எனக்காக பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட தம்பி இருக்கார், மஞ்சு இருக்கார், அப்போ எல்லாருமே அங்கே இருக்காங்க, புனித் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2 மினிட்ஸ்மா, நம்ம ஹீரோ பேச போகிறார் இப்போ. ஆமாம், இன்னொரு விஷயம், சாரி, அடுத்த ஒரு படம் பெரிய பையனுக்காக நாங்கள் பண்ணுறோம். இது வந்து நான் வந்து கதையாக கேட்டுறேன். யாரோ புதுசாக டைரக்டர்ஸ் நல்ல கதை சொன்னாங்கன்னா, நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் இருந்தால் தேஜுக்கிட்ட வந்து கதையை சொல்லலாம். அவர் ஓகே சொன்னார்னா நாங்கள் டேக் அப் பண்ணுறோம்.
வேறு யாரும் இல்லை, நாங்களே டேக்கப் பண்ணுறோம். ஸோ ஒரு புது டைரக்டர் நல்ல கதை, ஒரு வித்தியாசமான கதையோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். அவங்க கதை சொல்லட்டும், ஒரு பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் கதை ஓகே ஆகணும், அதுதான் எனக்கு இல்லை, கதை ஹீரோ ஓகே ஆகணும். அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. இது கொஞ்சம் எழுதுங்க. பாவம் ரொம்ப கோ டைரக்டர்ஸ்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்ல கதையை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் நல்லா வரணும், நல்ல படம் பண்ணும். ஆனால் அவங்களுக்கு பல் இல்லை, நல்ல கையில் கடலை இருக்கே, பல் இல்லை, எப்படி சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக நான் எனக்கு ஓப்பனாக ஒரு சேலஞ்ச், நானே டைரக்ஷன் பண்ணணும் சொல்ல, யார் வந்தாலும் சரி கதையை நம்ம ஹீரோ ஓகே ஆச்சுன்னா அடுத்த மந்த்தை நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு நான் கேரண்டி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நம்ம ஹீரோ பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சீஃப் கெஸ்ட் சொல்லி கூப்பிட்ற பில்டப் எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குது. சும்மாவே கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன். ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபேமிலி ஆஸ் அ மெம்பர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்னோடய ஃபுல் சப்போர்ட் அப்பாவுக்கு, தம்பிக்கு கண்டிப்பாக இருக்கும். குப்பன் படம் ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இசை சார், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் குப்பன், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா ஹீரோன்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு அடுத்த கதை, ஹீரோக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சிம்பிள் கதை, நான் ஒன்றும் எதுவும் ஹீரோ இல்லை. ஒரு கதை வேர் ஐ கேன் பெர்ஃபார்ம், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். பெருசாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கமர்ஷியலாக எதுவுமே இல்லை. சிம்பிள் கதை இருந்தாலே போதும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இப்போ நமக்கு ஒரு ஷேர் மொமெண்டோ நடக்க போகுது. ஓகே, குப்பன் திரைப்படத்தை பத்தி காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப அழகா எல்லா விஷயமுமே ஷேர் பண்ணாங்க. ஸோ இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இன்னுமே ஆசை அதிகமாகுது, படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் மை டியர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய நேரம். உங்ககிட்ட என்ன கேள்விகள் இருக்கோ அதை இப்போ நீங்க கேட்கலாம். சரணராஜ் சார், இங்கே இருக்கேன். சொல்லுங்க சார், நீங்கள் ஒரு 600-700 படம் நடிச்சிட்டுன்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போ ஒரு நிமிஷம் சார், உட்காந்து. ஓகே ஓகே ஓகே. 600-700 படம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. சொன்னீங்க பார்க்காத லவ்வே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்கள் பையனுக்கு எப்படிப்பட்ட காதல் கதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? நல்ல கொஷன் இது. இது காதல் கதைங்கிறது இல்லை. ஒரு லைஃப்பில் இப்போ ஒருத்தர் பைக்கில் போகிறாங்க, ஏதோ தப்பு நடக்குது, ஆனால் வீட்டிலேருந்து போகும்போது நினைக்கலாம இது நடக்க போகுது சொல்லிட்டு, அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த குப்பன் படம். இதில் எதுவுமே பிளான் பண்ணி இல்லை. இவன் டுயட் பாடுறான், பாட்டு பாடுறான், இதை மெசேஜ் பண்ணுறான், லவ் யூ கிவ்ஸ், அதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் சடன்லி. ஒரு சின்ன குழந்தை உங்களுக்கு ஒருமா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிரேக் போடணும், பிரேக் பிடிக்கல அப்போ இடிச்சிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ இதில் லவ் இருக்குது. பட் கொஞ்ச லாஸ்ட்டில் ஹீரோயின் தான் ஜெயிக்கும். பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனாக நடக்கிறது தான், வித்தவுட் நோயிங். அதான் சன்ரைஸ் சார். சார் வாழ்த்துக்கள் சார் படத்துக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த படங்களில் நிறைய இந்த வட சென்னை படம்னாக்கா கேரம் போர்டு வைக்கிறாங்க. அப்புறம் பிகில் படம், அந்த மாதிரி படங்கள்லாம் கபடி விஜய் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் வாலிபால் செலக்ட் பண்ணுறீங்க. அது எதுக்காக மெயினாக அது பண்ணியிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதனா இருக்கா? இல்லை சார், நான் 30 வருஷமாக அங்கே தான் இருக்கிறேன், பீச்சில் தான் இருக்கிறேன். நானும் அப்பப்போ ஃப்ரீ இருந்தால் போய் விளையாடுவேன். எங்கள் ஃபிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே. ஸோ இந்த படத்தில் ஹீரோ ஒரு பிளேயர், ஒரு ஆக்டிவ் பர்சன் அங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா, ஹெவி ரெயின் வந்தால் மீன் பிடிக்க போக மாட்டாங்க அந்த புகழெல்லாம் வந்துச்சுன்னா. அப்போ ஹீரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா வாலிபால் ஆடுவாங்க, கேரம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன். நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் பசங்க.
அது கிரவுண்டு கூட நம்ம தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த 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 வாலிபால் வச்சுருக்கோம். ஆன் ஆன் பண்ணுமாது நடுக்கடல்ல எதுவும் படம் எடுத்திருக்கீங்களா சார்? ஃபிஷர்மேன்ங்கிறதுனால. ஆமாம் சார், கடலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. கடலுக்கு உள்ளே போய் மீன் பிடிக்க போவாங்க. அப்புறம் அது என்னங்கிறது கதையில் இருக்கு. போர் இருக்கு, ஸ்டீமர் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, போட் கிட்ட எல்லாம் இருக்கு. ஹீரோ போவார், ஹீரோவே வந்து ரோயிங் பண்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு. அதில் நீங்க என்ன கேரக்டர் சார்? நான் வரதுல வந்து என்னோட கேரக்டர் பற்றி பேசல. சாரி, நல்லா கேட்டீங்க. அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி. தாய் மாமானா படத்தில் வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஆனால் எங்க அவங்க நான் தான் சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் நான் தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த கேரக்டருக்காக நிறைய 2-3 ஹீரோ கிட்ட போய் கேட்டேன். ஒரு சீனியர் ஹீரோ கிட்ட, நோ பைசா, நோ மணி, நோ ஷூட்டிங். சார், நீங்கள் ஆக்ஷன் காட்சி வந்து பையனுக்கு சொல்லிக் கொடுக்குது ஓகே, டான்ஸு மற்ற எமோஷன்லாம் சொல்லிக் கொடுக்குது ஓகே. அந்த லவ் சீன்லாம் எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுத்தீங்க? அவர் எப்படி கூச்சப்படாமல் நடிச்சாரா? அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்பா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சுன்னா, நானும் சுரேஷும் வந்துட்டு ஒரு நாள் முன்னால் பேசிட்டு இருந்தோம். சார், பையன் அவங்க முன்னால் நடிப்பானா சொல்லி சுரேஷ் டவுட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் வந்து நாளைக்கு காலேஜ் ஷூட்டிங்கு, இன்றைக்கி நைட்டு நான் வந்து சார் 2 பேக் போடலாம் போயிட்டுருக்கேன். பையன் வந்தான், இவன் பைலட் வந்து அப்படியே என்னை பார்த்தான். என்னடா அப்படி பார்க்குறேன் கேட்டேன். அப்போ அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான். பொட்டா பாருங்க, எனக்கு 2 பேக் இறங்கி போச்சு. என்னடா இப்படி கேட்குறான் இவன்? உடனே சுரேஷ் போகணுன்னு இப்படி கேட்குறான் பையன் சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் சார். ஃபர்ஸ்ட் இவருக்கு டைலாக், பெரிய டைலாக். நான் சொன்னேன், குரு செல்வா யாருமே எதிர்பார்த்து சொல்லாதுங்க, சுரேஷ் சும்மா இருங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். டைலாக் கொடுத்தாரு சுரேஷ், எல்லாம் பேசினார். நான் வந்து கேமரா மேலே போய் நானும் ஜனா நின்றுட்டு இருந்தோம். பேசினார். நான் சொன்ன இது வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன், இதில் ரஜினி சார் ஸ்டைல் பண்ணல, இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கலை, இல்லை வேறு யார் மாதிரியும் இவன் நடிக்கலை. ஹீஸ் காட் இஸ் ஓன். ஒரு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, டைலாகும் நல்லா பேசுகிறான். இங்கே தான் பிறந்தவன், இங்கே தான் அப்போ தமிழ் படித்தவன். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். நான் சொல்லிட்டேன், யாருமே எதுவும் சொல்லாதுங்க. அடுத்து ஆதி கூட்டு வந்தோம், தெலுங்கு பையன், தமிழ் நல்லா இது பண்ணிவிட்டு அவன் பேசுகிறான், அவன் நல்லா பண்ணுறான். அடுத்து நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா, அது அப்புறம் ஹைட் கார்த்தி, எல்லாருமே வந்து அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டாங்க சார். அது சொல்லி கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர். ஆனால் ஒன்று மட்டும், வீட்டில் 10 நாய் இருக்கும், அது யாருக்கும் பயப்படாது, ஓனர் மட்டும் பயப்படும். அந்த மாதிரி நான் ஓனர் ஆகிட்டேன். யாரும் ஒன்று கண்ணு இப்படி விட்டா போதும், எல்லாம் வந்து கரெக்டாக டைலாக் சொல்லுவாங்க, நோ ஒன் மோர். அந்த மாதிரி எல்லாம், ஏன்னா ஒரு ட்ரைனிங் தான் ஜஸ்ட் ஃபார் இது. பட் அவன் நல்ல பண்ணால் நான் கிளாப்ஸ் எடுப்பேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். நல்ல பண்ணல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம குப்பத்து லாங்குவேஜில் சொல்லுவேன், அப்படி இப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சு நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே. சார், நீங்கள் சொன்னீங்க செலிபிரிட்டி பற்றி கூடும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில். ஆமாம் சரிங்களா, நீங்கள் கூப்பிட்டா ரஜினி சாரே வருவார் சரிங்களா, ஆனால் நீங்கள் கூப்பிடல. நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சார், ஏன் சார் கவலைப்படுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அது வந்து அவர் கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பார் அவர் வீட்டில். நான் போனால் தனியாக என் கூட பேசுவார், யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா மோர் சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்ற சொல்லுவார். என்ன சொல்லு, 2 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். நானும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு வேலையாக இருக்கும் சார். நாங்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ரஜினி சார், ஐ காட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அது வந்து நான் மறந்துட்டேன், சொல்லணும். ரஜினி சார் நீங்கள் நினச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ரஜினி சார் கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா, அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் ஏதோ தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது, அங்கே உள்ளே போக முடியாது. ரஜினி சார் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது. அது ஒரு கோயில் மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து எல்லாம் சொல்ல வரேன். அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க. ரஜினி சார் கிட்ட போய் யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்றிருக்க என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார். கடவுள் இருக்கார், அதான்
அதான் அவர் அவ்வளோதான். அது ஒரு கோயில். ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி, அவ்வளோதான். தேங்க்யூ சார். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க உங்கள் நண்பர் வந்து மீனவர்கள் படம் கஷ்டத்தோட படமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. முக்கியமாக தமிழக மீனவர்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இலங்கை பிரச்சனை இல்லையா? அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நான் ரொம்ப டீப்பாக போகல. ஏன்னா கதையில வந்து அது வராது. பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்கு, ஒரு ஒரு 20-30% இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அவர் குப்பன் வருஷம் நீ வரல, அவர் இல்லைன்னா அவர் காட்டிருப்பேன் நான் இங்கே. அவர் ஏய் வா மேலே, இவர் தான் குப்பன். Oh, nice. We have Kupan here, please. I'd like to call you from stage. அப்படியா? வா மேலே வா. மேலே வாங்க சார் ப்ளீஸ். நீ வந்து போட்டில் ஏறுற மாதிரி ஏறாதீங்க, ஸ்டேஜ் இது. வா. இவர் தான் குப்பன். அந்த படத்துக்கு மெயின் இன்சார்ஜ் பையன். நான் பார்க்கல ஒன்று, நீங்கள் லேட்டாக வந்தீங்களா? இவர் தான் சார் குப்பன் சொல்லிட்டு. நீ கொஞ்சம் உட்கார். ஸோ இந்த கதையெல்லாம் காரணம் இவர் தான். இப்போ ஷூட்டிங்கில் கூட நல்ல மீனவன் கொடுப்பாரு, இறவன் கொடுப்பாரு, நண்டவன் கொடுப்பாரு, நல்ல எல்லாருமே. ஸோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி இருக்காருன்னா குழந்தை, எந்த பழக்கம் கிடையாது. இவர் வந்து குப்பத்தில் எப்படி இருக்காருன்னு தெரில. தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் சாப்பிட மாட்டார், எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிடுவார், அப்படி தூங்கிடுவார், அவ்வளோதான். சார் இங்கே சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து ஒரு 600 படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம். உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டை அடித்த காட்சி. ஆமாம். அது அந்த இயக்குனரை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆமாம். ஆனால் மேடையில் சபையில் வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டிலை வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் யோசிக்காம பேசிட்டீங்களா? இல்லை வந்து இல்லை பேசியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு டைரக்டர் டைரக்ஷனில் வந்துட்டு இருந்தனால நான் கேட்குறேன், ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆமா. அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமா. ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல சார், நான் தப்பா சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க. அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும், எதுவும் நல்லா இருக்கும். இதுல நான் எதுவுமே தேடி பார்க்குறேன், எதுவுமே இல்லை. அதில் கமல் சார் விட்டாது ஒன்றும் இல்லை. கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டாங்க. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் வந்து சங்கரை சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி. நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல. சங்கர் வந்து இஸ் மை லைக் அவர் பாய், நான் தப்பாக சொல்ல. ஆனால் சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார் அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது வந்து 6-7 இயர்ஸ் ஆச்சு, அது 4-5 ஆர்டிஸ்ட் வரை காண இதாகிட்டாங்க. பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும், நான் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். பட் இந்த படத்தில் என்ன ஆச்சு தெரியல எனக்கு. பட் வாட் இஸ் வாட் ஆயிடணும், ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்கள் ஜென்டில்மேன்ல பாருங்க, சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம செந்தில் சாரும் பண்ற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்போ சொல்ல, அது சங்கர் சார் தான் நடிச்சு காட்டினாரு ஸ்பாட்ல. அது சங்கர் சார். நான் அவர் வந்து கண்டம் பண்ணும் சொல்ல ரியலி அட்மைர் ஹிம். பட் வை ஹி மிஸ் திஸ் பஸ், இதில் ஏன் அவர் இப்படி பண்ணாரு? படம் இந்த படம் இல்லை சார், வந்து இப்போ அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே, ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நல்ல படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேறு விஷயம். பட் சங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு. இஸ் மை பாய், அவர் பாய். நான் அவனை பற்றி என்ன வேணால் பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார். அவன் சரியாக கதை சொல்ல எனக்கு, ஏய் என்னடா இப்போதான் சரத் வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன். இல்லை சார் அது பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் ஃபோனில் நான் 2 hours பேசியிருக்கேன் அவர்கிட்ட. 2 hours பேசிட்டு அவர் சொன்ன உடனே நான் வந்து அப்போ குஞ்சுமார் சார் கிட்ட ஃப்ரான்சிஸ் சொல்கிற பையன் இருந்தான், அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன். உடனே நான் ஓகே பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்கு. எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான். இங்கே எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர் தான், சும்மா தப்பு அடிப்பார். இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார். அப்போ எல்லாம் கேராங்கிற எல்லாம் மரத்து கீழே அங்கேயும் உட்காந்துருப்போம்.
வந்து சொல்வார் சங்கர், என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க. நான் சொன்னேன், டேய் அடியிலடா, அது ஒரு ஆசீர்வாதம், குருநாதர் அவர், இல்லை நான் ஒரு கதை பண்ணுறேன். அவர் அங்கே எடுக்கிற சீனை வந்து ரிஃபண்டாக பண்ணி சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு, நீ எப்போவாது நீ டைரக்ஷன் பண்ணணுன்னா நல்ல கேரக்டர் இருந்தால் நீ வீட்டுக்கு வா, நான் பண்ணித்தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு இதுதான், ஒரு இதுதான் பாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து நான் ஒரு கண்டம் பண்ணும், நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது. இமாலய தான் இல்லை சார் சொல்கிறதா உங்களுக்கு. பட் என்னோட பையன், ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் என்னோட குழந்தை, இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தெரிய வந்து ஏதோ தப்பாக நடிக்கலான்னு நான் சொல்ல போகிறேன், ஓப்பனாக உங்ககிட்டே சொல்ல போகிறேன். என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போகிறேன். சங்கர் இஸ் லைக் மை சன். நான் வந்து அவர் தப்பாக சொல்ல. பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் அந்த 100 பேரை 10 பேர் சிரிச்சாங்க. இப்போ சிரிக்கிறதுக்கு நான் சொல்லலை சார், நான் வாயில வந்து சொல்லிட்டேன். நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன். எஸ்எஸ்சி கூட அப்படி தான், அவரும் ஓப்பனாக சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், நல்லா என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லுறது நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு விஜய் பற்றி கூட சொல்ல வரேன். விஜய் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பெரியவர், ஒரு ஹீரோ தளபதி. ஆனால் இந்த தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோட கண்ணாரை பார்த்துருக்கேன் சார். சொல்லுங்க, இன்னைக்கு கஷ்டப்படுறாரு, நல்லா பண்ணுறாரு. இன்னைக்கு விஜய் அந்த லெவல் வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது. ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா, நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க, சரண்டாக பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார், இங்கே எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். யாருப்பா தப்பா சொல்ல, நான் வந்து புரியுதா உங்களுக்கு? சங்கர் தூங்கினார்னா சங்கர் அதில் எங்கேயும் காணல, எங்கேயுமே காணாம போயிட்டார் படத்தில். எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார், நல்ல டயலாக் காமெடியனில் பண்ணுவார், எல்லாமே நல்லா இருக்கும். எதுவுமே இல்லையே, நீங்களே சொல்லுங்க சார். எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார். இப்போ ஏன் நீங்கள் தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்லை? நிறைய படம் வருது கிடையாது, ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்ணுறது இல்லையா? இல்லை சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா? இல்லை, இப்போ லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்சு கொடுத்தேன். லேபல் ஒரு இது வெப் சீரிஸ் ஒன்று நடித்தேன். இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். கதை பிடிக்கணும், வேற ஒன்று. அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று அப்படி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். இல்லை, நான் அப்போ வந்து 2 படம் நடிச்சிட்டு இருக்கேன். எங்கள் லேபலும் ஹிட்லரும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இம்மீடியட் எனக்கு வந்து 5 days கேட்டாங்க நிர்மல் வந்து. நான் சொன்னேன், இல்லை தலைவர், நான் இல்லை, டேட்டா இல்லை எங்கிட்ட, எனக்கு கமர்ஷியல் டேட் கொடுத்துருக்காங்க சொன்னேன். இல்லைன்னு சொன்னேன். இப்போ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்போவுமே சார், ஆல்வேஸ் 24 hours ஐ எம் ரெடி. இல்லை, ரஜினி சார் கூட, கமல் சார் கூட, சங்கர் எல்லாரும் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். நாங்கள் ரொம்ப சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் போய் அந்த 2 வார்த்தை பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதுதான் என்னோட இது, வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குப்பன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போ நடைபெற போகிறது. உண்மையான ஆடியோ லான்ச், அதாவது 23ஆம் தேதியில இருந்து தான் படத்துடைய ட்ராக்ஸ் எல்லாமே நாங்கள் வெளியிட போறோம். இப்போ ஆன் ஸ்டேஜ்ல உங்களுக்காக குப்பன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச். ப்ளீஸ் கிவ் அஸ் a big round of applause. ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பின்னாடி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கலாம்.